विघ्नविनायकमूर्ति योऽसौ वज्रधरो देवः नक्षत्राणां प्रभुर्मतः सहस्रनयनः चन्द्रः கிரகபீடாம் யபோகதி. பரம பவித்திரமான புண்ணியமான இந்த பாரத தேசத்துல தர்மங்களை செய்வதற்கும் புண்ணியங்களை செய்வதற்கும் எது உகந்த காலம் என்று சாஸ்திரங்கள்லாம் சொல்லுகிறது அப்படின்னா, யதீபாதம் அப்படின்னு ஒரு நாள், மாசப்பிறப்பு, அமாவாசை, பௌர்ணமாசி, இதெல்லாம் ரெகுலரா வரது. இது விசேஷமானது சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்படிங்கிறது. சூரிய கிரகணத்துக்கு சூரியோபராகம் அப்படின்னு பேரு, சந்திர கிரகணத்துக்கு சோமோபராகம் அப்படின்னு பேரு. கிரகணம் அப்படின்னு சொன்னா புடிச்சுக்க, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பாதையாயிருந்து அதை மறைக்கக்கூடிய கிரகங்கள் ராகு, கேது. இது புராணங்கள்ல பிரசித்தம். பார்க்கடலை கடையும் போது அதுல வந்த அமிர்தத்தை தேவதைகளுக்கு பகவான் மோகினி அவதாரம் பண்ணி கொடுக்க, அசுரர்கள்ல சொர்பானுன்னு ஒரு அசுரன் தேவதைகள் பங்கியில தேவதைகளோட உத்தரா உட்கார்ந்து ஏமாற்றி அந்த அசுர அமிர்தத்தை சாப்பிட மோகினி அவதாரம் எடுத்த பகவான் இதை கவனிக்காத போது இந்த சொர்பானுக்கு ஒரு பக்கம் சூரியன், ஒரு பக்கம் சந்திரன் அப்படின்னு உட்கார்ந்துருக்கிற ரெண்டு பேரும் பகவான்கிட்ட இத சொல்ல, இவன் அசுரன், அசுர பங்கியை விட்டுட்டு வரிசையை விட்டுட்டு தேவ பங்கியில உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே கையில உள்ள கரண்டியினால பகவான் அவன் கழுத்தை வெட்ட தலை வேற உடல் வேறா போச்சு. தலைதான் கேது, உடம்புதான் ராகு. இது புராணங்கள்ல பிரசித்தமா உள்ள. இந்த சூரியனும் சந்திரனும் காண்பிச்சு கொடுத்தார்கள் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு குறுக்க இவன் மறைக்கிறான், பூமிக்கு அவர்களுடைய ஒளி வரத்தை மறைக்கிறான். அதனால இவனுடைய நிழல் படுறதுனால சூரியனுடைய ஒளி மறைஞ்சு போறது அப்படின்னு நம்மளுடைய புராணங்கள் சொல்றது. இது குழந்தைகளுக்கு புரியணுங்கிறதுக்காக. கிரகணம் ஏன் ஏற்படுறதுன்னா, பூமியோட ஒரு நிழல் சூரியன் மேல படுறதுனால, சந்திரன் மேல படுறதுனால அப்படின்னு நாம் சொல்றோம். இந்த மாதிரி ஒரு படுறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத எடுத்துட்டோம்னா, சாயா கிரகங்களான இந்த ராகுவும் கேதுவும் தான் இந்த சுழற்சியில இப்படி கொண்டு அதை கிராஸ் பண்றது. 24 மணி நேரமும் பட்டா சூரிய ஒளியும் பூமிக்கு வராது, சந்திர ஒளியும் பூமிக்கு வராது. ஒரு குறிப்பிட்ட காலம், அதுவும் பிரத்யேகமா சூரியனுக்கு அமாவாசை, சந்திரனுக்கு பௌர்ணமாசை முழுமையான சக்தி உள்ளது. அன்றைய தினம்தான் கிரகணம் வரும். சூரிய கிரகணம்னா அமாவாசை அன்னைக்கு தான் வரும், வேற நாள்ல வராது. அதுவும் அமாவாசை முடியற சமயத்துல புடிச்சு பிரதமேல விடும். சந்திர கிரகணம்னா பௌர்ணமாசை அன்னைக்கு தான் வரும், பௌர்ணமியினுடைய கடைசியில புடிச்சு பிரதமேல விடும். இந்த நிழல் படுற அந்த கிரகணம் பிடிக்கிற அந்த நாழியில வித்தியாசப்படும். குறைச்சளவு இருக்கும், மிடில் அளவா இருக்கும், அரை மணி நேரம் இருக்கும், 1 மணி நேரம் இருக்கும், 2 மணி நேரம் இருக்கும், 4 மணி நேரம் அப்படிங்கிறது கூட இருக்கு. விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாசம் 22ஆம் தேதி, இங்கிலீஷு 7/9/25 வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சந்திர கிரகணம், சோமோபராகம் அப்படின்னு பெயர். இது ராத்திரி 9:53 கிரகணம் ஆரம்பிக்கிறது. 11:44 கிரகணத்தினுடைய மத்தியம காலம். அது 2:27 கிரகணமானது விடுறது. அப்ப உத்தேசமா 4.5 மணி நேரம் இருக்கு. ரொம்ப பூர்ணமான கிரகணம் இருக்கு. பொதுவா இந்த கிரகண காலத்துல அந்த ராகுவோட சாய நம்ம மேல படுறதுனால விதமான வேவ் லெங்க்ல கெடுதலானது அப்படிங்கிறது. அந்த சமயத்துல நாம் ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு புண்ணிய காரியங்களை பண்ணும்போது ஒரு ஜபமோ பாராயணமோ ஸ்தோத்திரமோ தானங்களோ பண்ணும்போது விசேஷமான பலன்கள். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்றது, அப்பா அம்மா இருக்கிறவ
அந்த கிரகணம் பிடிச்ச உடனே ஒரு ஸ்நானம் பண்ணி ஸ்தோத்திரங்களை சொல்லலாம். நமக்கு உபதேசம் பண்ணின மந்திரங்களை ஜபம் பண்ணலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் மாதிரி உள்ள நாமாக்களை பாராயணம் பண்ணலாம். பூஜை பண்ணக்கூடாது. சுவாமி அலமாரிய சாத்தி வைக்கணும், கோவில்களை சாத்தி வைக்கணும். வீட்டுல உள்ள பதார்த்தங்கள்ல ஜலம் இருந்ததுன்னா அதெல்லாம் கொட்டிடணும். ஜலம் சம்பந்தப்பட்ட பதார்த்தங்கள், சமைச்ச பதார்த்தங்கள்லாம் வச்சுக்க கூடாது. வருஷாந்தரமா உபயோகப்படுத்துற பதார்த்தங்கள்ல தர்பைய கிள்ளி மேல போடணும். ஏன் அப்படின்னா இந்த கெட்டதான இந்த சக்தியானது அந்த பதார்த்தம் பொருள்கள் மேல போகாம இருக்கிறதுக்கா. இதெல்லாம் மூடத்தனம் இல்லை, நாசால ப்ரூவ் பண்ணிருக்கா. தர்பையை தாண்டி கதிர்வீச்சானது போகாது அப்படிங்கறதெல்லாம். இதெல்லாம் இப்ப எனக்கு விளக்கணுங்கிற நேரம் கிடையாது. இப்ப முக்கியமா நம்ம கிரகணத்தை பத்தி தான் சொல்லணும். கிரகணம் பிடிக்கிறது அப்படிங்கிறது எந்த நட்சத்திரத்துலன்னா சதய நட்சத்திரத்துல. சதய நட்சத்திரத்துக்கு முதல்ல உள்ளது அவிட்டம், சதயம், பூரட்டாதி. இந்த மூணுக்குன்னு கிரகணத்தினுடைய பாதர். அது மட்டும் இல்ல, சதயத்துக்கு ஜென்மானு ஜென்மம், திரிஜன்மம்னு 3 நட்சத்திரம் சதயத்தோட கனெக்டிவிட்டி உள்ளது. திருவாதிர, சுவாதி, சதயம் 27 நட்சத்திரத்துக்கும் இது மாதிரி கனெக்டிவிட்டி உண்டு. அஸ்வதினா அஸ்வதி மகம் மூலம், பரணி பூரம் பூராடம், கார்த்திகை உத்தரம் உத்திராடம், ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம், மிருகசீர்ஷம் சித்திர அவிட்டம், திருவாதிர சுவாதி சதயம், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி, பூசம் அனுஷம் உத்தரட்டாதி, ஆயுள்யம் பேட்ட ரேவதி. இப்ப நான் சொன்ன அந்த வரிசை ஜென்மானு ஜென்மம்னு நம்மளுடைய கனெக்டிவிட்டியான நட்சத்திரங்கள். நமக்கு நம்ம பிறந்தத்தோட 2 நட்சத்திரம் சம்பந்தப்படும். அப்படிங்கறத சதயத்துக்கு முன்னாடி உள்ள நட்சத்திரம் அவிட்டம், பின்னாடி உள்ள நட்சத்திரம் பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரத்திலையும் பிறந்தவர்கள் எல்லாருமே கிரகண சாந்தி பண்ணிக்கணும். அதை தவிர சுவாதிய நட்சத்திரம், திருவாதிர நட்சத்திரத்துல பிறந்தவர்களும் கிரகண சாந்தி பண்ணிக்கணும். கிரகண சாந்தினா என்ன அப்படின்னா சந்திர கிரகணம் தானே. இது ராகு கிரஸ்தமோனும். ராகுக்கு பிரீத்தியான தானியம் உளுந்து, சந்திரனுக்கு பிரீத்தியான தானியம் அரிசி. இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து பழைய காலத்துல அவரவர்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி ஸ்வர்ணத்துல தங்க தகிட்லையோ வெள்ளி தகிட்லையோ செப்பு தகிட்லையோ ஓலைய இது எழுத்தாணியை வச்சுன்னு எழுதுவார்கள். இப்ப நமக்கு அதுக்கு பின்னாடி ஓலையை வச்சுன்னு எழுதினார்கள். இப்ப நமக்கு அதுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியாது. நாம ஒரு பேப்பர்ல இப்ப சொல்ற ஸ்லோகத்தை எழுதணும். யோசௌ வஜ்ரதரோ தேவா நக்ஷத்ராணாம் பிரபுர்மதः சஹஸ்ர நயனः சந்திரः கிரகபீடாம் யபோகது அப்படிங்கிறத வச்சுட்டு குளிச்சுட்டு வச்சுட்டு மறுநாளைக்கு அந்த சமயத்துல யாராவது கிடைச்சான்னா நமக்கு தகுந்த மாதிரி சக்தியா தட்சிணையை வச்சு தானம் பண்ணலாம். இல்ல மறுநாளைக்கு கார்த்தாலையும் போய் தானம் பண்ணலாம். இந்த கிரகண சமயத்துல நாம் என்ன தானம் பண்றோமோ, என்ன ஜபம் பண்றோமோ, அது அத்தனைக்கும் 1க்கு கோடி மடங்கு சோமோபராக புண்ணிய காலம்ங்கிறது. அதுவும் குருக்ஷேத்திரத்துல பார்த்தா சந்திர தீர்த்தம்னே இருக்கும். லட்சக்கணக்கான ஜனங்கள் ஸ்நானம் பண்ணுவாங்க. சூரிய கிரகணத்தும் போது அங்க சூரிய தீர்த்தம்னு இருக்கும். அதுல லட்சக்கணக்கான பேர் ஸ்நானம் பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்த பாரத தேசத்துல உள்ளதான மிகவும் பழமையான ஒரு நடைமுறை, ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்னைக்கு ஜோதிடம் பொய்யா உண்மையா அப்படின்னு எல்லாரும் பேசுறமே. ஜோதிடம் உண்மைங்கிறதுக்கு ப்ரூஃப் பஞ்சாங்கமே தானே. பஞ்சாங்கத்துல இன்னைக்கு கிரகணம்ங்கிறத நாங்க உட்கார்ந்த இடத்துல ஒரு சின்ன கணக்கு போட்டு தானே சொல்றோம். அந்த சலனத்தை தானே கணக்கு பண்ணி சொல்றோம். கிரகங்கள் இருக்கு, அது நகர்றது இத்தனை ஸ்பீடுல நகர்றதுங்கிற கணக்கை வச்சுதானே சொல்றோம். அது அப்படிங்கறத அது நிகழ்வு நடக்கிறது. அப்ப பலன்கள் சொல்றமே இல்லை, தனிப்பட்ட மனிதனுக்கு சொல்லக்கூடிய பலன்கள்ல தான் டிஃபரன்ஸ் ஒப்பீனியன், பலிக்கிறது பலிக்காம போறது, சொல்றவாளுடைய தகுதி, அதுல இருக்கக்கூடிய உண்மை, எத்தனையோ விஷயம். ஜோதிடம்ங்கிறது வேதத்தோட ஒரு அங்கம், இது சாஸ்திரம். அதனால அது சத்தியம், அதை நம்பணும். 2வது, இந்த சமயத்துல முக்கியமான விஷயம், ஒரு தீட்டு வந்தா பூஜைகள்லாம் பண்ணக்கூடாது, தர்ப்பணங்கள்லாம் பண்ணக்கூடாது.
கிரகண தர்ப்பணத்துக்கு மட்டும் அத்தனை விசேஷம். என்ன விசேஷம்னு சொல்ல, கிரகணத்துல ஏற்கனவே அப்பா காலம் ஆயிட்டார், அம்மா காலம் ஆயிட்டார், இறந்து பெறார்கள் கிரகணத்தன்னைக்கு மத்தியானம். மறுநாளைக்கு தான் நாம எடுக்க போறோம். அப்ப ராத்திரி கிரகணம் வந்தா அந்த தர்ப்பணம் பண்ணணும். அம்மா இறந்து கிடந்த உடம்பு இருந்தாலும், அம்மான்னா அம்மா இல்லை, இது மாதிரி உறவினர்கள் யார் இறந்து இருந்தாலும் அந்த உடம்பை வச்சுட்டு ஸ்நானம் எடுத்து தர்ப்பணம் பண்ணணும். இதுல இருந்து கிரகணம் எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம். மற்ற இப்ப இதே இப்போ ஒரு தீட்டு வந்தா அமாவாசை தர்ப்பணம் இருக்காது, சிரார்த்தம் பண்ண வேண்டாம், மற்ற பூஜைகள்லாம் பண்ண வேண்டாம். கிரகணம் மட்டும் அப்படி கிடையாது. தீட்டு என்ன தீட்டா இருந்தாலும் கிரகணத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது. கிரகணத்துல அதுவும் சந்திர கிரகணம்ங்கிறது அம்மாவுக்கு ரொம்ப விசேஷம். சந்திர கிரகணம் மாத்திருக்காரகன் சந்திரன்கிறதுனால இதுல பண்ணக்கூடிய தானங்கள் அம்மாவனுடைய பிரீத்தியா இருக்கும், தாயாருடைய பிரீத்தியா. சூரிய கிரகணத்துல பண்றது தந்தையோட பிரீத்தியா இருக்கும். இதனால எல்லா பக்தர்களும் இந்த குழந்தைகளுக்கு இந்த விஷயத்தை பழக்கணும். முக்கியமா கிரகணத்தின் போது வயர் நமக்கு எம்டியா இருக்கணும், காலியா இருக்கணும், சாப்பிடக்கூடாது. மத்தியானம் ஒரு 3 மணி வாக்குல சாப்பிட்டு முடிச்சு விடணும். அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது, ஹெவியா சாப்பிடக்கூடாது. குழந்தைகளுக்குமே லிக்யூடா தான் கொடுக்கணும். சமையல் எல்லாம் பண்ணி வச்சிருந்தா அதெல்லாம டிஸ்போஸ் பண்ணிவிடணும். கிரகணம் முன்னாடி சமைச்சு வச்சுட்டு கிரகணம் முடிஞ்ச உடனே சாப்பிடக்கூடாது. இந்த ஆகாரத்துல தீய சக்திகள் சேரும் போது எண்ணத்தை மாற்றும், அசுர சுபாவம் வரும். அதனால அதெல்லாம் தவிர்க்கலாம். ராத்திரி வேலை தானே, ஒரு நாளைக்கு என்ன சாயங்காலம் 2 மணி 3 மணிக்கு சாப்பிட்டு பேசாம இருந்துட்டா போச்சு. அது மாதிரி இருந்து இந்த கிரகணத்துல அவர்கள் தன்னால் இருந்த ஜபம் மந்திரங்களை ஜபம் பண்ணி ஸ்தோத்திரங்களை சொல்லி முன்னோர்களை வழிபட்டு அவர்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி எல்லா தானமுமே பண்ணலாம். பூத்தில ஹிரண்யாச்சிய வாசோதான்ய குலானிச்ச ரௌப்பியம் லவணனி தசதானம் பஞ்சதானம்னு கோதானம், பூதானம், ஸ்வர்ணதானம், நெய் தானம், வஸ்திரதானம், தானியங்களை தானம் பண்றது, வெள்ளம் தானம், வெள்ளி தானம், உப்பு தானம், கோதானம், பூதானம், திலம் எள்ளு தானம், இதுக்கு தசதானம்னு பேர். பஞ்சதானம் அப்படிங்கிறது தீபம் கொடுக்கறது, தீர்த்த பாத்திரம் கொடுக்கறது, வஸ்திரம் கொடுக்கறது, பூஜைக்குள்ள மணி கொடுக்கறது, புஸ்தகம் கொடுக்கறது. ரோக பஞ்சகதானம்னு இன்னொன்னு 5 இருக்கு. மகாரோகங்கள்லாம் நிவர்த்தியாகும். இந்த சமயத்துல ஏன் சொல்றேன்னா, இப்பவே ராத்திரி நம்ம யாரை தேடி கொடுக்கறதுன்னு நினைக்க வேண்டாம். அந்த சமயத்துல மனசுனால சங்கல்பிச்சு வச்சுடணும். அதுக்குள்ள ஒரு ஒரு 10 ரூபாயோ 100 ரூபாயோ எடுத்து வச்சுட்டு எப்ப வேணாலும் கொடுத்துக்கலாம். மகாரோகங்களை போக்கக்கூடியது, டாக்டர்களால கைவிடப்பட்ட ரோகங்களும் நிவர்த்தியாகக்கூடிய தானங்கள்னு 5. பலாப்பழம், பூஷணிக்காய், இரும்பு, பஞ்சு, கம்பல், இது ரோக பஞ்சகதானம்னு பேரு. இது மாதிரி எத்தனையோ தானங்கள் இருக்கு. சக்தி தானேன இதெல்லாம் சில பேர் நினைச்சிருக்கா தானம்னு சொன்னா அவ சௌக்கியமா இருக்கிறதுக்காக உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கிறதுக்காக தானத்தை சொன்னான். இவருங்க யாரையுமே சௌக்கியமா வைக்கிறது பகவான் தான். யாருக்குமே படி அளக்கிறது தெய்வம் தான். நீங்களோ நானோ கிடையாது. நாம ஒருத்தருக்கு சோறு போடுறோம்னு நினைச்சா அதை விட முட்டாள்தனம். ஏன்னா நமக்கே தெய்வம் தான் சோறு போடுறது. எல்லாம் இருந்தும் ஒன்னும் கிடைக்காம எத்தனையோ நாள்கள் நம்ம வாழ்க்கையில சென்று எல்லாம் இருந்து சாப்பிட முடியாமையும். அதனால நம்ம சாமர்த்தியம் கிடையாது, தெய்வம் தான் படி அளக்கிறது அப்படிங்கிறது. இந்த தானத்துக்கு என்ன விசேஷம்னா 2 விசேஷம். தானேன பாபம பனுததி தானே சர்வம் பிரதிஷ்டிதம் அப்படின்னு வேதம் சொல்ற. சமஸ்த பாபங்களும் தானத்தினால போகும். இன்னென்ன தானத்தினால இன்னென்ன தானங்கள் பாபங்கள் போகும்னு இருக்கு. அது மாதிரி தானேன போகி பவதி, இன்னொரு காரணத்துக்காகவும் தானம் இருக்கு. நாம் என்ன சௌக்கியத்தை அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த சௌக்கியத்துக்கு காரணமான பொருள்களை பிறருக்கு கொடுக்கிறது. இறக்கச்சுரக்கும் மணல் கேணி ஈயச்சுரக்கும் பெருஞ்செல்வம். இது ஔவையினுடைய வாக்கு, தமிழ் மூதாட்டியினுடைய வாக்கு. அது இந்த சோமோபராகம்னு சொல்லக்கூடியதான இந்த சந்திர கிரகணத்துல இப்ப நான் சொல்ற தானங்கள்லாம் பண்றோமோ இல்லையோ, ஒரு ஜபம் பண்ணி இறைவனுடைய நாமாக்களை சொல்லி இந்த காலத்தை நமக்கு உபயோகமாக பண்ணிட்டு தெய்வத்தினுடைய அருள் அடையணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம்.